வித்யா நம்பர் 1 சீரியல் ஜூலை 29 இன்றைக்கான எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத ரிவ்யூவாக பார்த்துலாங்க. இன்றைக்கான எபிசோட் ரொம்பவே காமெடியாக போச்சுன்னு சொல்லலாம். சண்முகமாக இருக்கிற வித்யா வந்து ரூமில் பார்க்கும்போது பெட்டெல்லாம் ஃபுல்லாக ஃப்ளவர்ஸ் எல்லாம் டெக்கரேட் பண்ணி வச்சுருக்காங்க. அதை பார்த்ததுமே பயங்கரமாக டென்ஷன் ஆயிடுறாங்க சண்முகம். எத்தனை வாட்டி சொன்னாலும் இவன் திருந்தவே மாட்டான், என்னதான் பண்ணுறது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்க கரெக்டாக சஞ்சய் வந்துடுறாங்க. ஐயோ அப்படின்னு அப்படியே திரும்பி பார்க்க, ஏய் ஒரு தடவை சொன்னால் உனக்கு புரியாது, எத்தனை தடவை சொல்கிறது, நான் தான் சொல்லிட்டே இருக்கேன்ல, அப்புறம் எதுக்கு திரும்ப திரும்ப இப்படியே பண்ணிகிட்ருக்க, நல்ல மாட்டுக்கு ஒரு சூடு, உனக்கெல்லாம் எத்தனை சூடு போட்டாலும் புத்தியே வராது அப்படின்னு திட்டிகிட்ருக்க. ஏய் ஸ்டாப், இங்கே பார், காதுலேருந்து ரத்தமே வருது, ஐம் ஸோ பாவம் அப்படின்னு சஞ்சய் சொல்லிட்டு இருக்க கரெக்டாக டோரை யாரோ தட்டுறாங்க. யாருன்னு சொல்லி வித்யா வாய்ஸில் கேட்க, நான் தான் மேடி அப்படிங்கிறாங்க. உள்ள சண்முகம் இருக்காரா அப்படின்னு சொல்லி மேடி கேட்க, அச்சோ நான் வேறு அவசரப்பட்டு என் வாய்ஸில் பேசிட்டுனே இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிச்சுட்டு, சொல்லு மேடி அப்படின்னு சண்முகம் வாய்ஸில் கேட்குறாங்க. கொஞ்சம் கதவை திறக்கிறீங்களா, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்ல இவ தொல்லை தாங்க முடியல அப்படின்னு சொல்லிட்டே போய் டோரை ஓப்பன் பண்ணுறாங்க. ஓப்பன் பண்ணதுமே அதை பார்த்து மேடி இது பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லி கேட்க, எதை அப்படிங்கிறாங்க சண்முகம். அந்த டெக்கரேஷன் அப்படிங்கிறாங்க மேடி. என்னோட காதலை வெளிப்படுத்த இப்படி பண்ணேன் அப்படின்னு சொல்ல, தப்பாக எடுத்துக்காதீங்க, கல்யாணத்துக்கு அப்புறம் தான் எல்லாமே, இது சும்மா சாம்பிள் அப்படின்னு சொல்ல, இதெல்லாம் உன் வேலை தானா அப்படின்னு கேட்க, ஆமாங்கிறாங்க. ஏன் பிடிக்கலையா அப்படின்னு சொல்லி கேட்க, நல்லா இருக்கு அப்படின்னு சண்முகம் சொல்ல, இது வரைக்கும் வச்ச போட்டியில் எல்லாத்துலேயும் நாம தான் ஜெயிச்சிருக்கோம், இதுலேருந்தே நம்ம லவ் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குன்னு எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும், உங்களுக்கு புரிஞ்சிருக்கா அப்படின்னு சொல்லி கேட்க, சண்முகம் சொல்கிறதுக்குள்ளேயே இப்போ எதுவும் நீங்கள் சொல்ல வேணாம், எல்லாமே காலையில் பேசிக்கலாம், இப்போது நல்லா நிம்மதியாக தூங்குங்க, நல்லா ரெஸ்ட் எடுங்க, நல்லா யோசிங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடறாங்க. மேடி வெளியே போகும்போது, குட் நைட், ஐ லவ் யூ, உங்ககிட்டேருந்து பாசிட்டிவான பதிலை எதிர்பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடறாங்க. அவசரப்பட்டு ரொம்ப கேவலமாக பேசிட்டோமே அப்படின்னு வித்யா யோசிச்சுட்ருக்க, பேசு, இன்னும் வேறு ஏதாச்சும் இருந்தால் அதையும் சேர்த்து பேசு, அதையும் கேட்க தானே நான் இங்கே இருக்கேன் அப்படின்னு சஞ்சய் சொல்ல, இல்லை நீ அன்றைக்கி அப்படித்தான் அப்படின்னு சொல்கிறதுக்குள்ளேயே, ஆமாம் நான் ஒரு முட்டா பையன், அன்றைக்கி நீ மனசு மாறிட்டேன்னு நினச்சி நான் அப்படியெல்லாம் பண்ணேன், நீ தான் அன்றைக்கே தெளிவாக சொல்லியா, அப்புறம் எதுக்கு நான் இப்படியெல்லாம் பண்ணுவேன், எனக்கு அறிவிலையே என்ன அப்படின்னு சஞ்சய் கேட்க, சாரி அப்படின்னு கேட்க, சாரி சொன்னால் எல்லாம் சரியாயிருமா, நீ பேசின ஒவ்வொரு வார்த்தையும் எவ்வளோ வலிக்கு தெரியுமா, நீ பேசின வார்த்தைக்கு அர்த்தம் கூட தெரியல, என்ன பேச்சு அப்படின்னு சஞ்சய் சொல்லிட்டு இருக்க, அதான் சாரி சொல்லிட்டல அப்புறம் என்னங்கிறாங்க வித்யா. இப்போ என்கிட்ட பேசினல அதேமாரி அவகிட்ட பேச வேண்டியது தானே, நீ என்ன அவனை கல்யாணமாக பண்ணிக்க போகிற, அப்படியே ரொம்ப தன்மையாக பேசுகிற அப்படின்னு சஞ்சய் கேட்க, ஏற்கனவே அவள் சூசைட் அட்டன் பண்ணியிருக்கா, மறுபடியும் நான் ஏதாவது பேசி அவள் திரும்பவும் அதை மாதிரி ஏதாவது பண்ணிட்டானா, ஒரு பொண்ணு சாவுக்கு நான் காரணமாக இருக்கணுமா அப்படின்னு வித்யா கேட்க, ஒரு பையன் கெட்டப்பில் இருக்கிற உனக்கே ஒரு பொண்ணு மனசை ஹர்ட் பண்ணக்கூடாதுன்னு தெரியுதுல்ல, அதுதாம்மா பசங்க, உள்ளுக்குள்ளே இருக்கிற உனக்கு ஒரு புருஷ மனசு ஹர்ட் ஆகக்கூடாதுன்னு தெரியல அப்படின்னு சஞ்சய் சொல்லிட்டு இருக்க. நான் பேசினது உனக்கு ஹர்ட்டாக இருந்தால் நீ பதிலுக்கு என்ன திட்டிக்க, சும்மா அதையே சொல்லி கடுப்பேற்றிட்டு இருக்காத அப்படின்னு வித்யா சொல்ல, ஏய் சும்மா நிறுத்து, நான் ஒன்றும் அப்படிப்பட்ட ஆளெல்லாம் கிடையாது, பொண்டாட்டி திட்டுறதுக்கெல்லாம் புருஷன் திருப்பி திட்டினா இந்த உலகமே அழிஞ்சு போயிடும் அப்படின்னு சஞ்சய் சொல்ல, ஆமாம் சார் உங்களால் தான் இந்த உலகமே வாழுது, மன்னிச்சிருங்க சார், ஆளை விடு அப்படின்னு சொல்லிட்டு போய் தூங்கிடுறாங்க. என்ன அப்படியே படுக்கிற, கெட்டப் மாற்றலை அப்படின்னு சொல்லி கேட்க, அந்த மேடி திரும்பவும் எப்போ வந்து கதை தட்டுவாலும் தெரியல. அப்புறம் உள்ளே வந்து, ஏன் வித்யா இந்த ரூமில் தூங்குறான்னு கேட்பா, அதுக்கு நான் என்ன பதில் சொல்கிறது அப்படின்னு வித்யா சொல்லிகிட்டு இருக்க, சரி வேஷத்தை கலைச்சிட வேண்டியது தானேன்னு சஞ்சய் கேட்க, ஆமாம் எனக்கு மட்டும் என்ன ஆசையா, 5 நிமிஷத்தில் வேஷத்தை கலைச்சிருவேன், ஆனால் பிரீத்தி மறுபடியும் ஏதோ பிளான் பண்ணிகிட்ருக்கா, அதை நான் கண்டுபிடிக்கணும், அதுக்கு நான் சண்முகமாக இருந்து தானே ஆகணும், அதனால தான் அமைதியாக இருக்கேன், இல்லைன்னா ஒரு செகண்டில் விக்கை தூக்கி கழட்டி அடிச்சுட்டு போயிட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்ல, அதுவும் சரிதாங்கிறாங்க சஞ்சய். அடுத்த நாள் காலையில் பார்த்தா சஞ்சய் மொட்டை மாடியில் தூக்கிட்டு இருக்காங்க. என் பொண்டாட்டியை காணோம், இது என்ன இந்த லைட் இவ்வளோ வெளிச்சமாக இருக்குது அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு உடனே மாடியிலேருந்து கீழே இறங்கி ஓடி போய் பார்க்குறாங்க. பார்த்தா சண்முகம் பக்கத்தில் மேடி படுத்து தூங்கிட்டு இருக்காங்க. சஞ்சய் உடனே வித்யா எழுப்பி இதெல்லாம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்க, வித்யாவும் பதட்டமாக எந்திரிக்கிறாங்க. அப்படியே ரொம்ப கூலாக மேடி குட் மார்னிங் பேபி அப்படின்னு சொல்ல, நீ எப்போ இங்கே வந்து தூங்குன அப்படின்னு சொல்லி சஞ்சய் கேட்க, நீங்கள் எதுக்கு என் பேபி பக்கத்தில் படுத்து தூங்குறீங்க, நீங்கள் உங்கள் ஒய்ஃப் பக்கத்தில் தானே படுத்து தூங்கணும், நீங்கள் ஏன் இங்கே வந்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்க, அப்போ என்னை மொட்டை மாடியில் கொண்டு போய் படுக்க வச்சது நீ தானா அப்படின்னு சொல்லி கேட்க, ஆமாம் நான் தான் உங்களை தூக்கிட்டு போய் மொட்டை மாடியில் போட்டேன் அப்படிங்கிறாங்க மேடி என்ன இதெல்லாம் அப்படின்னு சண்முகம் கேட்க, பேபி என்னை ஆசீர்வாதம் பண்ணுங்க அப்படின்னு மேடி சொல்ல, ஏய் ஒழுங்கா உண்மையே சொல்லு, நைட்டு என்ன நடந்துச்சு அப்படின்னு சஞ்சய் கேட்க, ஒன்றுமே நடக்கலைங்க, என் சுண்டு விரல் கூட பேபி மேலே படவே இல்லைங்க அப்படின்னு மேடி சொல்ல, இதெல்லாம் தப்பு மேடி, ஏதோ என் கூட பழகணும்னு சொன்னனால நான் இந்த வீட்டில் இருக்க ஓகேன்னு சொன்னேன், அதுக்காக நீ ஏன் ரூமில் வந்து தூங்குவியா அப்படின்னு சண்முகம் கேட்க, இதெல்லாம் நான் உங்கள் மேலே வச்சுருக்கிற பாசத்தில் தானே அப்படின்னு மேடி சொல்ல, ஒரு பாசமும் வேண்டாம், முதல்ல இங்கேருந்து கிளம்பு போன்னு சொல்ல வேகமாக கிளம்பிடுறாங்க மேடியும் அந்த ரூமில் இருந்து. வித்யா உனக்கு ஒன்றும் ஆகலைல்ல, திரும்பி செக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வித்யாவை சுற்றி ரொட்டேட் பண்ணி பார்க்குறாங்க சஞ்சய். நீ என்ன இவ்வளோ கோவப்படுற, நல்லதுக்கே காலம் இல்லை அப்படிங்கிறாங்க சஞ்சய்.
ஷப்பா முடியல இப்போவே கண்ணை கட்டுதே அப்படின்னு சண்முகம் யோசிச்சுட்டு வந்து நிற்க கரெக்டாக அந்த டைமில் மேடி காஃபி போட்டு எடுத்துகிட்டு வராங்க. இது என்ன அப்படின்னு சொல்லி கேட்க என் ஹார்ட்டு உங்கள் ஹார்ட்டோட ஒன்றா சேர்ந்துருக்காக இந்த மாதிரி பண்ண அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ என்னால் முடியல அப்படிங்கிறாங்க சண்முகம். என்னாச்சு பேபி அப்படின்னு சொல்லி கேட்க காய்ச்சல் அடிக்குதா ஹாஸ்பிட்டல் போகலாமா அப்படின்னு சொல்லி கேட்க சோ சாமிங்கிறாங்க சண்முகம். கோயிலுக்கு போகணுமா சாமி கும்பிடணுமா அப்படின்னு சொல்லி கேட்க என்ன கொஞ்ச நேரம் தனியாக இருக்க விடுறியா அப்படின்னு சண்முகம் சொல்ல சரி எனக்கு லஞ்சுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்கள் உங்களுக்கு பிடிச்சதெல்லாம் செஞ்சு வைக்கிறேன் அப்படின்னு மேடி சொல்லிட்டு கரெக்டாக சஞ்சய் வந்து லைனாக ஒவ்வொரு மெனுவாக அடுக்கிட்டே வராங்க. நான் உங்களுக்கு பிடிச்சதை கேட்கல என் பேபிக்கு பிடிச்சதை கேட்குறேங்கிறாங்க மேடி. அம்மா தாயே இதெல்லாம் உன் பேபிக்கு பிடிச்சது தான் அப்படின்னு சொல்ல சரி மத்தியானம் எல்லாத்தையும் செஞ்சு அசத்திடுவோங்கிறாங்க. கரெக்டாக அந்த டைமில் மேடியோட அப்பாவும் அம்மாவும் வராங்க. இந்த ஒரு வாரமாக என் பொண்ணு எப்படி நடந்துக்கிட்டா அப்படின்னு சொல்லிட்டு வேதா கிட்ட கேட்க உங்கள் பொண்ணு ரொம்பவே நல்லபடியாக நடந்துக்கிட்டாங்க. இந்த ஃபேமிலியில் இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கு. மற்றபடி சண்முகத்துக்கு ஓகேனா எல்லாமே ஓகே தான் அப்படின்னு வேதா சொல்ல சரிம்மா அதுக்கு முன்னாடி இதை பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பத்திரத்தை எடுத்து காட்டுறாங்க. என்னன்னு சொல்லி கேட்க இது மொத்த சொத்தும் எங்களுக்கு வர போகிற மாப்பிள்ளை பேரில் எழுதியிருக்குப்பா. எங்களுக்கு இருக்கிறது ஒரே பொண்ணு அதனால் எங்கள் சொத்து எல்லாத்தையும் எங்கள் மாப்பிள்ளைய மகனை நினச்சா அவர் பேரில் எழுதி வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்ல எல்லாரும் ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. சண்முகம் உன்னோட முடிவு என்னன்னு சொல்லுப்பா அப்படின்னு வேதா கேட்க மேடம் நான் ஒரு 5 நிமிஷம் மேடி கூட தனியாக பேசணும் அப்படிங்கிறாங்க. 5 நிமிஷம் பேசணுமா அப்படின்னு கேட்க ஆமாம் 5 நிமிஷத்தில் எல்லாத்தையும் புரிய வச்சிருவேன் அப்படிங்கிறாங்க சண்முகம். சரின்னு சொல்ல அப்படியே சண்முகம் மேடி கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போகிறாங்க. மாடிக்கு போய் மேடி ரொம்ப ரொமான்டிக்காக பேசிகிட்டு இருக்க சண்முகமாக இருக்கிற வித்யா அவங்களோட ஒரிஜினல் கெட்டப்பை காட்டுறாங்க. இதை பார்த்து மேடி ரொம்பவே ஆச்சரியப்படுறாங்க. என்னோட சண்முகம் எங்கேன்னு சொல்லி கேட்க நான் தான் அப்படி நடிச்சிட்ருக்கேன். இந்த வீட்டில் ஒரு காரணத்துக்காக நான் அந்த மாதிரி ஒரு கெட்டப் போட்டு சுற்றிட்டுருக்கேன். கொஞ்சம் புரிஞ்சுக்கோ நானே உனக்கு ஒரு நல்ல மாப்பிள்ளையை பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் அப்படின்னு சொல்ல மேடியோட கனவெல்லாம் உடஞ்சி போய் அப்படியே ரொம்ப நொந்து போயிடுறாங்க. கீழே போய் கல்யாணமும் வேணான்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. இந்த மாதிரி எந்த ஒரு பொண்ணோட வாழ்க்கையிலையும் விளையாண்டுறாதீங்க அப்படின்னு சொல்லிகிட்டே போயிடுறாங்க. அடுத்ததாக பிரீத்தியும் சண்முகமும் எங்கேயோ வெளியே போகிறாங்க. அப்போது சண்முகம் மேடம் நம்ம எங்கே போகிறோன்னு சொல்லி கேட்க நம்ம கொஞ்சம் வெளியே போகிறோம் அப்படின்னு பிரீத்தி சொல்ல இல்லை மேடம் வேதா மேடம் கிட்ட சொல்லாமே கூட்டிகிட்டு வந்துட்டீங்க அப்படின்னு சொல்ல என்ன சண்முகம் இப்போ உன் நடவடிக்கையில் கொஞ்சம் மாற்றம் தெரியுதே என்ன விஷயம் நடக்கிற எல்லா விஷயத்தையும் நீ சஞ்சய் கிட்ட சொல்லிட்டு இருக்க போல இருக்கு அப்படின்னு பிரீத்தி சொல்ல மேடம் அப்படியெல்லாம் இல்லை மேடம் எல்லா விஷயமும் இவளுக்கு தெரிஞ்சிருச்சு போல இருக்கே டவுட் வந்துருச்சு போல இருக்கே அப்படின்னு யோசிக்கிறாங்க சண்முகம் மனசுக்குள்ளேயே அப்படின்னு சண்முகம் சொல்ல இல்லை சண்முகம் சும்மா சொன்னேன் இப்போது நம்ம கேங்கை மீட் பண்ணுறதுக்காக போயிட்டுருக்கோம் அதுதான் அந்த வேதா இருக்காங்கல்ல அவங்களால முக்கியமாக பாதிக்கப்பட்டவங்களெல்லாம் மீட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்ல எங்கே மேடம் அப்படின்னு சண்முகம் கேட்க சவுந்தலா வீட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சண்முகவும் பிரீத்தியும் அந்த சவுந்தலா வீட்டுக்கு போயிடுறாங்க. இதோட எபிசோட் முடிச்சிருக்காங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.